வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைது செய்யப்படுவாரா? வெளியான தகவலால் அதிமுகவில் பரபரப்பு. மூன்றாவது முறையாக மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்துவிட்டால் அதிமுகவை பழிவாங்கும் படலம் மேற்கொள்ளப்படும் என்று ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருந்தார். அதாவது கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி தான் மிக முக்கியமான குற்றவாளி. மேலும் 4 நபர்கள் இவர்கள்தான் குற்றவாளி என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் சாலை விபத்திலும் மேலும் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவமும் சிபிஐ துறையினரால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் அதிமுக ஆட்சி காலத்தில் கொடநாடு சம்பவம் மிக பெரிய அளவில் பேசும்பொருளாக மாறியது. மேலும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுகவின் கொடநாடு சம்பவத்தை நாங்கள் ஒரே மாதத்தில் தீர்த்து கட்டுவோம், அதாவது குற்றவாளிகள் யார் என்பதை வழக்கை முடித்து கட்டுவோம் என்று ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதியாகவே கொடுத்தார். ஆனால் ஸ்டாலின் அவர்களது கொள்கைகள் அனைத்தும் அதிமுகவிற்கு சாதகமாகத்தான் இருந்தது. காரணம், அதிமுக ஆட்சி அமையாவிட்டால் திமுகவின் ஆட்சி, திமுகவின் ஆட்சி அமையாமல் இருந்தால் அதிமுகவின் ஆட்சி, இருவருக்கொருவர் மாற்றி மாற்றி உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது இந்த வழக்கு சிபிஐ துறையினருக்கு மாற்றப்பட்டு இருப்பதால் எடப்பாடி பழனிசாமி தான் கொடநாடு வழக்கிற்கு மிக முக்கியமான குற்றவாளியாகவும் அவர் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கு சொந்தமான விலை உயர்ந்த ஆபரண தங்க நகைகள் மற்றும் சில முக்கியமான ஆவணங்களையும் கைப்பற்றியிருப்பதாக அவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. மூன்றாவது முறை மத்தியில் மோடி ஆட்சி அமைந்துவிட்டால் இந்த கைது நடவடிக்கை உறுதி செய்யப்படும் என்ற தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிந்தது. தற்பொழுது விவரங்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாக சிபிஐ துறையினர்கள் இருவரும் எடப்பாடி பழனிசாமியை விசாரணை செய்வதற்காக சம்மன் ஒன்றும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் தொண்டர்களுக்கு கோவிலாக கருதப்படக்கூடிய கொடநாடு பங்களா தற்பொழுது குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் 7 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. ஆனாலும் தற்பொழுது வரை இந்த வழக்கு நீடித்து கொண்டுதான் இருக்கிறது. அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் இன்னும் 3 வாரங்களில் வெளியிடப்படும். கொடநாடு சம்பவ குற்றவாளிகள் எடப்பாடியாக இருந்தால் அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடநாடு சம்பந்தமான அனைத்து ஆவணங்களையும் அளித்துவிட்டார் என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவிப்பு ஒன்றை சமீப காலத்தில் வெளியிட்டிருந்தார். ஆனால் புதிய ஆதாரங்கள் சிபிஐ துறையினருக்கு கிடைக்கப்பெற்றிருப்பதால் இன்னும் 2 வாரத்திற்குள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைது செய்யப்படுவார் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது.